ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஒரே உலுக்காக உலுக்கிவிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. கருப்பு பண முதலைகளுக்கும் கண்ணீர், வெள்ளை துணி வியாபாரிகளுக்கும் கண்ணீர். முதலைகளுக்கு வைக்கப்பட்ட பொறியில் முயல்களும் சிக்கிக்கொண்டு ஒப்பாரி வைப்பதால் இந்த திட்டம் நல்லதா கெட்டதா என்கிற குழப்பத்திலேயே தலைவலிக்கு ஆளாகி இருக்கிறது இந்தியா. நவம்பர் 8ஆம் தேதி முன்னிரவில் அவர் அறிவித்த அறிவிப்புப்படி அன்னைக்கு நைட்ல இருந்து 500 ரூபாய் நோட்டுகளும் 1000 ரூபாய் நோட்டுகளும் செல்லாது. தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, இந்தியா சினிமாவே கருப்பு பணத்தை நம்பிதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கு வட்டிக்கு பணம் கொடுக்கிற பினான்சியர்களும் கருப்பு பணத்தை தான் கொடுக்கிறார்கள். வட்டியும் மீட்டர் வட்டி, கடப்பாறை வட்டி என்று கழுத்தை திருகி வாயில் வைத்து நசுக்குகிறது. இப்படி பேய் ஓட்டுகிற புளோட்டிங் முறையில் கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் களிப்பும் இனிப்புமாக அதை செய்து கொண்டிருக்கிறது சினிமா ஃபீல்ட். சரி, மேட்டருக்கு வருவோம். கடந்த சில மாதங்களுக்கு முன் அஜித் 100 கோடி ரூபாய் பணத்தை வெள்ளையாகவே இந்தியாவில் இயங்கும் ஒரு வங்கியில் டெபாசிட் செய்துள்ளதாக ரகசிய தகவல் உலவுகிறது. மாதம் 1 கோடி வட்டி வரும், மார்க்கெட்ல இருந்தாலும் சரி போனாலும் சரி இந்த 1 கோடி போதும் குடும்பத்திற்கு என்று அவர் இந்த முடிவில் இறங்கியதாக கூறுகிறது சோர்ஸ். பொதுவாகவே தனது சம்பளத்தை பியூர் வெள்ளையில் வாங்குகிற வழக்கத்தை பல வருடங்களாகவே கடைபிடித்து வருகிறார் அஜித். முறையான வருமான வரியும் செலுத்தி வருகிறார். மோடியின் இந்த அறிவிப்பு அஜித்தை பொறுத்தவரை எவ்வித நடுக்கத்தையும் ஏற்படுத்தவில்லையா? ஒருவேளை முன்கூட்டியே இப்படி எல்லாம் நடக்கும் என்பதை அறிந்துதான் தன் சம்பள விஷயத்தை இப்படி தீர்மானித்துக் கொண்டாரா என்னவோ அவருக்கு தான் தெரியும்.